வெங்காயம் அரைஞ்சிட்டு ஒரு காமெடி. குட்டி பாப்பா பிறந்த அன்னைக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது காலையில் ஒரு ரூம் கொடுத்தாங்க. காலையிலங்கிறது மத்தியானம் தான். மத்தியானம் ஒரு ரூம் கொடுத்தாங்க. ஒரு 2-3 மணி நேரத்தில் மறுபடியும் வேறு ஒரு ரூமுக்கு வந்தால் அது மாதிரி ஆச்சு, ரூம் கிடைக்காம. அப்புறம் என்னாச்சு, நைட் நேரத்தில் எனக்கு தண்ணி தேவைப்படுது. தண்ணி எடுக்கணுங்கிறதுக்காக வாட்டர் கேன் தூக்கிட்டு அந்த லாஸ்ட்டில் ஒரு சும்மா ஒரு 200 அடி தான் இருக்கும், அந்த அளவுக்கு 100 அடி தான் இருக்குது, அந்த அளவுக்கு போய் வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சிட்டு திரும்பி நான் பாட்டுக்கு வாட்டர் கேன் தூக்கிட்டு ஜாலியாக வர்றேன். ரூம் நம்பர் ஞாபகம் இல்லை, என் கையில் ஃபோனும் இல்லை. ஃபோனை உள்ள வச்சுட்டு வந்துட்டேன். டக்குன்னு நின்று இடத்துல நின்று திரும்பி பார்த்தா எந்த இடத்துலேருந்து நான் வந்தேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஐயோ எனக்கு ரூம் நம்பர் மறந்து போச்சு அப்படின்னு நான் சத்தமாக சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறேன். டக்குன்னு ஒரு அம்மா நர்ஸ் அந்த பக்கம் வந்துட்டு இருந்தவங்க சிரிச்சிட்டு அப்புறம் சரி பேர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காரணியா தேவின் பேரை கேட்டுட்டு ரூம் கொண்டு விட்டாங்க. போயிட்டேன். காலையில் நல்லா தூங்கி வரிச்சு மறந்துட்டேன். அதே மாதிரி வாட்டர் கேன் தூக்கிட்டு தண்ணிக்கு போயிட்டேன். தண்ணிக்கு அது லாஸ்ட் போயிட்டு திருப்பியுமே ரூம் நம்பர் ஞாபகம் இருக்குது 01. ஆனால் அந்த 01 எங்கே இருக்குன்னே தெரியல. இப்படி ஆகிப்போச்சு. இதுதாங்க அப்படின்னு கேட்டுறாங்க, இதுதாங்கன்னு கேட்டுறாங்க. நான் இதுங்களா அப்படிங்கிறேன். அது மாதிரி ஆப்போசிட்டில் பார்ப்பாங்க. அப்புறம் இதுதாங்க அப்படின்னு சொல்லி தலை நடிச்சிட்டு மறுபடியும் உள்ளே போனேன். அது மாதிரி கொஞ்சம் சொதப்பி காமெடியாக நினச்சி சொதப்பி சிரிச்சுக்கிட்டேன். அது மாதிரி ஆகி போயிடுச்சு. அதாவது ரூம் நம்பரை கூட ஞாபகம் வச்சுக்காமல் அவ்வளோ ஈஸியாக கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டேன். கஷ்டம். சுரக்காய் பஜ்ஜினாலுமே என்னது வாழைக்காய் பஜ்ஜினாலும் ஒரே மீனிங் தானா? அப்படியா? ஒரே ஸ்பெல்லிங் தானா அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்வி ரொம்ப நாளாக இருக்குது. அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. இது நாங்கள் வந்து சுரக்காயை வச்சு கடைஞ்சி குழம்பாக்குறோம், சுரக்காய் பஜ்ஜி. இந்த சுரக்காயை வச்சு பஜ்ஜி மாவில் தவிட்டு எண்ணெயில் போட்டு பஜ்ஜியாகவும் சாப்பிட்லாம். அப்படியே நறுக்குட்டிக்கு 2 வாய் எடுத்து ஊட்டலாம். சாப்பிட்லாம். இதை வந்து அத்தைக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தோம். சுரக்காயை அப்பப்போ ஜூஸ் போடுவோம். சுரக்காய் ஜூஸ் பச்சை கலையரிசியாத்தா எப்படி இருக்கீங்க? நான் பார்க்குறக்கே நேரில் வர்றாங்களாம்மா, தெரியாதாம்மா? ஐயோ எல்லாரும் பல்ல நல்லா விளக்குங்க. நிறைய பேர் நல்லா விளக்குறது இல்லை. விளக்காட்டியும் பரவாயில்ல. மூஞ்சியில் வந்து பேசாதீங்கோ, தாங்க முடிய மாட்டேங்குதுங்கோ, மயக்கம் வருதுங்கோ. அதனால நல்லா 2 நேரம் நல்லா தேய்ன்னு தேய்ச்சி விளக்குங்க. நிஜமாவே சீரியஸாகவே சொல்கிறவங்க நிறைய பேர் மூஞ்சியில் பேசி போடுறீங்க. அது வந்து அம்மா எங்களால் தாங்க முடியறது இல்லைங்க.